பிரஜைகளும் அதே போல் தன்னுடைய மகாராஜாவின் குழந்தையை பாதுகாக்க வேண்டும். நீ எனக்காக அதற்கு உனக்கு எந்த சிரமமும் ஏற்பட விட மாட்டேன். ஆகட்டும் மகாராஜா. ஆனால் நான் அதை எப்பொழுதோ தெரிந்து கொண்டேன். ஒரு அரசருடைய கடமையானது பிரஜைகளை தன்னுடைய புதல்வர்களைப் போல காப்பது. இன்று தாங்கள் புரிந்த இந்த செயலானது அதர்மமாகும், அநீதியாகும். விரும்பவில்லை என்றால் விஸ்வாமித்திரர் கேட்ட பொழுதே தாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும். வாக்களிப்ப ஹரிச்சந்திரரை போன்ற ஒரு அரசருக்கு அது நிச்சயம் அழகே அல்ல. சாயாவின் புதல்வன் சனி தங்களுடைய கர்மத்தை மற்றவர்களை வைத்து செய்யவே கூடாது. தங்களின் இந்த செயலானது பிரஜைகளுக்கும் நல்வழிக்கு திரும்பி விடுங்கள். உண்மையான தங்களுடைய புதல்வனை விஸ்வாமித்திரரிடம் தந்து விடுங்கள். இந்த பலியை அழிப்பதன் மூலம் என் தவம் முழு நிறைவு பெறும். நான் தவம், சக்தி மற்றும் பதவியில் நான் அவரை விட பின்தங்கியவன் அல்ல, உயர்ந்தவன் என்று காட்டுவேன். நீ யார் என்பதை கூறு, இல்லையெனில் நான் உன்னை சபித்து சாம்பலாக்கி விடுவேன். ஆனால் இந்த பாலகன் இளவரசன் லோகிதாசனே அல்ல. நான் இப்பொழுது கூறுவதை கேள் சனி. நீ இச்சம்பவத்தில் கைது செய்யலாம். ஆகையினால் நீ இங்கிருந்து திரும்பிச் செல்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பளிக்கிறேன். வாக்கினை நான் இன்றும் மீறியதே இல்லை.